ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. டெய்லியுமே ஒரு மினிமம் 1000 ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எஸ், 100% எல்லாரும் கன்ஃபார்ம் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். நான் லைவாக ஏர்ன் பண்ணி என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட் கொடுத்தோன்னே ஏர்ன் பண்ணால் கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 1000 ருபீஸ் எந்த ஒரு டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் அப்படியே கிரெடிட் ஆகும். ஸோ அது என்ன வெப்சைட்டு, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த வெப்சைட்டு நம்ம எப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீ எந்த ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டு ட்ரை பண்ணாலும் சரி, அதோட கம்ப்ளீட் டீட்டெயில், ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, நம்ம இப்படி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக மணி ஏர்ன் பண்ணலாம். அது தெரியாமல் நீங்கள் பிளைண்ட்லியாக போயிட்டு வந்து பண்ணால் ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ அதனால் எந்த ஒரு வெப்சைட்டை பற்றி நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது, எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அது எப்படி ஒர்க் ஆகுது, நாம் எப்படி அதை ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த வெப்சைட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நான் டீட்டெயிலாக சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா நாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப், அந்த ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இங்கே தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா டைமும் வீடியோ மேட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியாது. குயிக்காக ஒரு மெசேஜை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப், டெலிகிராம் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாம் டெலிகிராம் சேனல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஏறினது நான் நிறைய விதமான வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையண்டா, ஓகேங்களா, டைரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி கனெக்டாக இருக்கோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் எல்லாமே இந்த சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பண்ணால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் கொண்டு வரும். இந்த 4 வெப்சைட்டுமே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 4 வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இந்த 4 வெப்சைட்டுமே என்னன்னா சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெப்சைட்டு, ஆனால் ஒரே கான்செப்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் வந்து கலர் சூஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருக்கும். சில கேம்ஸ் ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கோங்க. நேமு ப்ளஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி அப்படி சொல்லக்கூடிய இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணும்போது பண்ணால் அந்த கேப்சா வெரிஃபை பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கேப்சா வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ள என்ட்ரு ஆகிக்கோங்க. என்ட்ரு ஆனால் வந்து பார்த்தா அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்கள டெலிகிராம் சேனலு, ஸோ இந்த மாதிரி போனஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் டெபாசிட் போனஸு, இந்த மாதிரி எல்லா போனஸுமே இருக்குது. ஓகேங்களா? புது யூசர்ஸ்க்கு எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்லக் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் எல்லா கேம்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி லாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லா கேம்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம், கெசினோ ப்ளே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்லாட் ப்ளே பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸா, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பாப்லக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாப்லக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ரிவார்டு, நிறைய ரிவார்டு இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே க்ளைம் பண்ணிக்க முடியும். கிஃப்ட்டு கோடு அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கோடை சம்டைம்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் பண்ணால் ஃப்ரீ கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அவங்களோட டெலிகிராம் சேனல்லே அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. அதையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து வந்து பண்ணால் உங்களுக்கு இது வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? டெய்லி வேணும்னா செக்இன் பண்ணும்போது பண்ணால் இந்த அமௌண்ட் உங்களால் கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லியுமே வேணால் செக்இன் பண்ணி அமௌண்ட்டை கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் போனஸு, வீக்லி போனஸு, அண்ட் டெய்லி செக்இன் போனஸு, ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது வின் பண்ணால் அதுக்கு போனஸு, எல்லாம் கண்ணா அப்படின்னா நிறையா விதமான போனஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது போய்க்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த ஒரு சைன் அப் போனஸும் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் இந்த டெய்லி போனஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் உங்களால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டெய்லி போனஸ்ட்டே வந்து பண்ணால் நீங்கள் அதிகமான அமௌண்ட் இருந்தால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் டெய்லியுமே க்ளைம் பண்ணணும். செக்இன் பண்ணுறது தான். செக்இன் பண்ணாவே போதும், அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் போய்ட்டாங்க. இதில் போனீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண
பார்த்தீங்களா 1000 ருபீஸ் நான் வித்ட்ரா பண்ணது. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ரா பண்ணது தான் இந்த 1000 ருபீஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த 1000 ருபீஸ் வந்து பண்ணால் இன்ஸ்டன்ட்டாக பண்ணால் எனக்கு பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணால் பேங்க்குக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வந்து பண்ணால் யூஎஸ்டிடி ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சியை கூட உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அண்ட் பேங்க்கு வித்ட்ரா பண்ணிங்கன்னா மினிமம் வித்ட்ரா வந்து பண்ணால் ஜஸ்ட் 110 ருபீஸ் இருந்தாலே போதும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லையும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்டு நீங்கள் யூஎஸ்டிடி கிரிப்டோ கரன்சியை வித்ட்ரா பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 935 ரூபா இருந்தால் போதும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஏன்னா $10 தான் வந்து அவங்க மினிமம் பேமெண்ட்டாக வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியாக வேணும்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக வித்ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லை பேங்க் கார்டு மூலிமா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பேங்க் கார்டு மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ வித்ட்ராவை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் டெபாசிட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. டெபாசிட் அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கூட டெபாசிட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன்பே கூகுள் பே மூலிமா கூட டெபாசிட் பண்ணிக்கலாம், பேடிஎம் மூலிமா கூட ஓகேங்களா. ஸோ நிறைய விதமான பேமெண்ட் கேட்வே இருக்குது. மினிமம் கூட 100 ருபீஸ்லேருந்து கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்வே நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ 100 ருபீஸ் சூஸ் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படி கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும் ஓகேங்களா. என்கிட்ட அமௌண்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, 3000 மேலே நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு மினிமம் நீங்கள் வந்து 1000 ருபீஸ் ஆச்சு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள், அதுதான் சேஃபு. நான் உங்களுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் பேடிஎம் சூஸ் பண்ணிவிட்டேன். பேடிஎம் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம எப்படி ஒருத்தருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுவோமோ அந்த கான்செப்டில் பேமெண்ட் சென்ட் பண்ணால் போதும், அந்த பேமெண்ட் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பேமெண்ட் இது பண்ணால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பண்ணால் இஃப் பேமெண்ட் சக்ஸஸ் யூ மஸ்ட் காப்பி 12 டிஜிட் யூடிஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூடிஆர் நம்பர்னா நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் யூடிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நம்பர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸு சம்டைம்ஸ் 1 hour கூட வந்து பண்ணால் டிலே ஆகும். பட் பேமெண்ட் வந்து பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி சம்டைம்ஸ் மட்டும் வந்து பண்ணால் 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்படி எதுனா ப்ராப்ளம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆட் ஆகல இல்லை வித்ட்ரா பண்ணி எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க ஓகேங்களா. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நாமளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணால் செல்ஃப் சர்வீஸ் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது எல்லாமே நாமளே சால்வ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் மட்டுமே போதும், அவங்களே சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் எப்போவுமே சொல்கிறது, ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஏனோ தானோன்னு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடிய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இதில் எப்படி அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நாமளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே இப்போ இஷ்யூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு டெபாசிட் ப்ராப்ளம் இல்லை வித்ட்ரா ப்ராப்ளம் ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு கேம் ஐடி கேட்டிருப்பாங்க, டெபாசிட் அமௌண்ட்டு, யூடிஐ நம்பரு, யூபிஐ யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்களோ உங்களோட யூபிஐ ஐடி, ஸோ ஆர்டர் நம்பர், இந்த மாதிரி வந்து பண்ணால் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணால் நீங்கள் சப்மிட் பண்ணாவே போதும். அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிவிடுவாங்க. வித்ட்ரா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட்டு ஆட் பண்ணிட்டோம். வித்ட்ரா பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். வித்ட்ரா பண்ணது ரொம்பவே சிம்பிள். வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கூட வித்ட்ரா பண்ணிடலாம், இல்லை பேங்க் கார்டு மூலிமா கூட வித்ட்ரா பண்ணிடலாம். பேங்க் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பண்ணால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள் ஓகேங்களா. ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இது நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர், லாட்ரி, கேசினோ, ஸ்லாட், இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாப்புலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பாப்புலர் சூஸ் பண்ணால் இதில் நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணது வந்து பார்த்தா இந்த விங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம் தான். மோஸ்ட்லி எல்லாருமே இதை தான் ப்ளே பண்ணுவாங்க. ரொம்பவே சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இதில் விங்கோலேயே வந்து 4 விதமான பிளாட்ஃபார்ம் இருக்கும். 1 minute, 3 minute, 5 minute, 30 செகண்டுக்கு ஒவ்வொரு மேட்ச் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் இப்போ நான் 1 minute சூஸ் பண்ணிட்டேன்னா
இந்த 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீரியட் வந்து போயிட்டு இருக்குது. டைமிங் வந்து 1 மினிட் கூட 1 மினிட்டுக்குள்ளே நம்ம பெட் பண்ணணும். எப்படி பெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கலக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் விழுமா இல்லை ரெட் விழுமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். நடுவில் இருக்க வயலட்டை கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸை சூஸ் பண்ணி பெட் பண்ணலாம். அப்படி இல்லை பிக் விழுமா இல்லை ஸ்மால் விழுமான்னு பெட் பண்ணலாம். 3 விதமான பெட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்து இங்கேயே ஷோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. நம்பர்ஸை சூஸ் பண்ணி நம்ம பெட் பண்ணலாம், இல்லை பிக் ஸ்மால் இல்லை கலர்ஸை சூஸ் பண்ணி பெட் பண்ணலாம். நான் ஏன் வயலட் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயலட் வந்து பண்ணால் ஒரு கலர் கூட கம்பைனாக தான் வரும். ஓகேங்களா? தனியாக வயலட் மட்டும் வராது. அதனால் நீங்கள் வயலட்டை வந்து விட்டுடுங்க. ஓகேங்களா? ரெட் விழுமா க்ரீன் விழுமான்னு மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பண்ணால் பிக் விழுமா இல்லை ஸ்மால் விழுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணால் ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 டிஜிட் பாருங்க, 976. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டன் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 976 ஸ்மால் விழுந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஸ்மால் விழுந்துருக்கு, அதுக்கு முன்னாடி பிக் விழுந்துருக்கு, அதுக்கு முன்னாடி ஸ்மால் விழுந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கெஸ் பண்ணிவிட்டு நாமளாக வந்து பண்ணால் ப்ரெடிக்ட் பண்ணது தான். இப்போ வந்து பாருங்க ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்தா ஸ்மால் விழுந்துருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தா ஒரு பிக் விழுந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் விழும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ருபீஸ் அண்ட் பெட் பண்ணுவாங்க. நான் சூஸ் பண்ணிக்கலாம். 10, 100, 1000 மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 1 ருபி கூட பெட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 10 × 1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 × 1னா 10 ருபீஸ் வந்து பெட் பண்ணுங்க. இப்போ தான் நான் 10 ருபீஸ் வந்து பெட் பண்ணியிருக்கேன். எது மேலே பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிக்கு மேலே பெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கவுண்டர் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. நாம் சூஸ் பண்ணது பிக்கு. ஓகேங்களா? ஸோ அதே விழுந்துச்சுன்னா நாம் பெட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. நான் லாஸ் பண்ணால் சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டால் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அலைன் பிக்கே சூஸ் பண்ணிவிட்டு 10 ருபீஸில் 30 ருபீஸ் பெட் பண்ண போகிறேன். 10 × 3 30 ருபீஸ். நான் ஏன் 30 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் வின் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் வின் பண்ண வரைக்கும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக சொல்லுறேன். ஸோ கவுண்டன் போயிட்டு இருக்குது. கவுண்டன் நான் ப்ளே ஆகட்டும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ரிசல்ட்டை மட்டும். ஓகே, கவுண்டன் முடிய போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கு விழுந்துருச்சு. ஓகேங்களா? நான் பெட் பண்ணது 30 ருபீஸு. எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 58.8, அதாவது 60 ருபீஸு. டேக்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ருபி பார்த்தா டேக்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? 60 ருபீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மை ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் இங்கே 10 ரூபா பெட் பண்ணேன், இங்கே 30 ரூபா பெட் பண்ணேன். இது லாஸ் ஆச்சு, அதனால் 30 ரூபா பெட் பண்ணேன். சப்போஸ் வின் ஆகிடுச்சுன்னா 10 ரூபாயிலே தான் நான் பெட் பண்ணி போயிட்டே இருந்திருப்பேன். ஓகேங்களா? எத்தனை டைம் வின் பண்ணாலும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா தான் நான் பெட் பண்ணியிருப்பேன். லாஸ் ஆனதுனால மட்டும்தான் நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன், 30 ரூபா இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 30, டோட்டலாக வந்து பண்ணால் 40 ரூபா வந்து பண்ணால் நான் பெட்டிங் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்சது எவ்வளோ, 58.8. ஓகேங்களா? ஒரு 20 ருபீஸ் வந்து தான் ப்ராஃபிட். ஒரு டைம் வின் பண்ணாவே போதும், நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பண்ணால் இதோட கான்செப்ட்டு. ஸோ இது என்ன எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னடு மெசேஜ் டெலிகிராம் சேனலில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பின்னடு மெசேஜ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட் டாப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான சார்ட்டு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் நீங்கள் சப்போஸ் 1 ருபியில் பெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட் ஃபண்டு நீங்கள் 10 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்ட் மீன்ஸ் 10 ரூபாய்ங்கிறது வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பெட்டு நான் 10 ரூபாயில் தான் பண்ணேன். ஓகேங்களா? 10 ரூபாயில் பண்ணேன். இது லாஸ் ஆனதுனால 30 ரூபா பெட் பண்ணேன். சப்போஸ் இதுவும் லாஸ் ஆகியிருந்தால் 70 ரூபா பெட் பண்ணியிருப்பேன். இதுவும் லாஸ் ஆகியிருந்தால் 150 ருபீஸ் நான் பெட் பண்ணியிருப்பேன். இப்படி லாஸ் ஆனால் மட்டும் நான் அமௌண்ட்டை இந்த ஆர்டரில் பெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களே நினச்சி பாருங்க, தொடர்ந்து ஒரு 8 டைம் நம்ம லாஸ் ஆகுங்களா? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வின் பண்ணுவோம். ஓகேங்களா? தொடர்ந்து ஒரே இது மேலே பெட் பண்ணிட்டு போகும்போது பிக்குனா பிக்கு மேலே பெட் பண்ணணும், ஸ்மால்னா ஸ்மால் மேலே பெட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 350 ரூபா பெட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வின் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கும் போது வந்து எவ்வளோ கிடைக்கும், 700 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? டபுளாக அப்படியே கிடைக்கும்.
நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ 150 ஒரு 350 ஓகேங்களா 500 இங்கே ஒரு 100 600 610 ருபீஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. எனக்கு கிடைச்சது எவ்வளோ 700 ருபீஸ் 90 ருபீஸ் ப்ராஃபிட். ஒரே ஒரு வின் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன எல்லா அமௌண்ட்டுமே பண்ணால் வித்ட்ரா ஆகிடும். அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணால் இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு ஃபண்ட் லெவலில் பண்ணால் மெயின்டைன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட் பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிரதர், எனக்கு பார்த்திங்கன்னா என்ன தனியாக ஓனாக ப்ளே பண்ண முடியாது, எனக்கு யாரா ப்ரிடிக்ஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிடிக்ஷன் குரூப் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. எல்லா வெப்சைட்டுக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் ப்ரிடிக்ஷன் குரூப் நான் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணால் ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா. டைமிங் அவங்களே இன்டிமேட் பண்ணிடுவாங்க. மதியம் 2:30 காலையில் 9 மணி இந்த மாதிரி அவங்களே இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அவங்களே சொல்லுவாங்க இந்த விங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மினிட் கேமில் பீரியடு அந்த லாஸ்ட் ஒரு 3 டிஜிட் அதெல்லாம் ஸ்மால் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ அதே தான் இந்த விங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதில் 1 மினிட்டில் போய்ட்டு இந்த லாஸ்ட் ஒரு 3 டிஜிட் வாங்க. இப்போ 982 போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்லி அதில் பிக் விழுமா ஸ்மால் விழுமா இல்லை கலர் விழு பண்ணால் ரெட் விழுமா க்ரீன் விழுமா அவங்களே ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். என்ன ஃபாலோ பண்ணாலும் அந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளானாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டோம். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எப்படி டெபாசிட் எப்படி இருக்குதா, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லைவாக கேம் ப்ளே பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.